இப்போ அடுத்ததா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. உடல் ரீதியாக வரக்கூடிய கர்மாவை சரி செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி. உடல் ரீதியா வரக்கூடிய கர்மாவை சரி செய்யறது கொஞ்சம் கடினம்தான். ஆனா அதை நம்ம முயற்சி எடுத்து செய்யறப்ப பெரிய ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு. இப்போ உடல்ல நீங்க உடலுக்கு ஒரு துரோகம் பண்றீங்க. பசிக்காத நேரத்துல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, அல்லது பசிக்கிற நேரத்துல சாப்பிடாம இருக்கீங்க, ஓய்வே கொடுக்கறதில்ல, இந்த உடம்பை போட்டு வருத்திக்கிட்டே இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒன்று இந்த உடலுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் அத்தனையும் பலகீனமாகுது. பலகீனமானவுடனே இந்த உடல் ரியாக்ஷன்ஸை கொடுக்குது, ஒரு பகுதியிலேருந்து தன்னுடைய வீக்னஸை வெளிப்படுத்துது. அந்த பலகீனத்தை வெளிப்படுத்துறப்ப அது உங்களுக்கு வலியாகவோ அல்லது சத்து குறைபாடாகவோ அல்லது பலகீனமாகவோ ஏதோ ஒன்று உங்களை வெளிப்படுத்தி காட்டுது. அதனால உடல்ல ஒரு சின்ன உபாதை ஏற்பட்டு நோய்வாய்க்குள்ள நீங்க தள்ளப்படுறீங்க. இப்ப அந்த நோய்வாய்க்குள்ள தள்ளப்பட்ட உடனே அது நாள்பட அது சரியாகாம பெரிய நோய்வாயில போய் மாட்டிக்கிட்டு வலியும் வேதனையும் அனுபவிக்கிறீங்க கடைசியில். அப்ப கர்மாவோடைய உச்சகட்டமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை வலியும் வேதனையும் அனுபவிக்க வைக்கிறது தான் உடல் ரீதியா. ஏங்க இது ஒரு பெரிய ரகசியம். இது நான் ரொம்ப ஓப்பனா வெளிப்படையா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இதை. அப்ப கர்மாவுடைய உச்சகட்ட நோக்கம் உங்களை வலியையும் வேதனையும் அனுபவிக்க வைக்கிறதா. இப்ப நம்ம இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த வலியையும் வேதனையும் நமக்கு நாமளே உருவாக்கிக்க போறோம். சரிங்களா? அது எப்படி நமக்கு நம்மளே வலியையும் வேதனையும் உருவாக்கிக்கிறது? சரி, இப்ப நீங்க உடம்ப அப்படியே எந்த ஒரு பெருசா வேலையை கொடுக்காம, சரியா சாப்பிடாம தூங்காம உடம்ப கெடுத்து குட்டிச்சோரா வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க. இப்ப இந்த உடலுக்கு போய் ஏதாவது ஒரு பயிற்சியோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்த கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? செய்யாது, ரொம்ப அலுப்புப்படும். தூக்கம் எந்திரிக்கவே முடியல நிறைய பேரால. அப்படிங்கிறப்ப ரொம்ப அலுப்புப்படும். அப்ப இப்படி இருக்கக்கூடிய உடம்ப நீங்க வளைச்சி நெளிச்சு யோகா போன்ற பயிற்சிகள் பண்றப்ப உங்களுக்கு ஆரம்பத்துல ரொம்ப சிரமமா இருக்கும். டெய்லி நீங்க யோகா பண்றவங்களுக்கு, புதுசா கிளாஸ் போறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, 199 பேருக்கு வலிச்சுக்கிட்டு தான் இருக்கும். எப்ப அப்படின்னா, இந்த உடம்பு 100% ஃபிளெக்சிபிளா மாறுற வரைக்கும் வலி இருந்துகிட்டே இருக்கும். வலி இல்லைன்னா சொல்ல முடியாது. வலி இல்லைன்னு சொன்னாங்கன்னா சரியா பயிற்சி பண்ணலன்னு அர்த்தம். ப்ராப்பரா பண்ணா வலிக்கும். அப்படி அந்த வலியும் வேதனையோட பண்ணுவாங்க. டெய்லி ஒரு ஏரியா வலிக்கும். ஒரு நாளைக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறப்ப ஒரு ஏரியால வலி வந்துகிட்டே இருக்கும். அப்படி அந்த வலி வர 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 என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வலி நம்மளே நமக்காக உற்பத்தி பண்ணிக்கக்கூடிய வலி, நம்ம நல்லா மாறுறதுக்காக செய்யக்கூடிய பயிற்சியினால வரக்கூடிய வலி. இந்த வலி என்ன பண்ணும்னா, நம்மளுடைய உடல் ரீதியான கர்மாவை கழிக்கும். அதுவா நோயெல்லாம் வர வச்சு ஒரு வலியை கொடுத்துச்சுன்னா அது நம்மளால தாங்க முடியாது. இது நமக்கு நம்மளே உருவாக்கிக்கக்கூடிய வலி. இப்படி ஒரு வலியை உருவாக்கிக்கிறப்ப நம்மளுடைய கர்மா நிலை குறையுது. உடல் ரீதியா இருக்கக்கூடிய கர்மா குறையுது. சரி, இதை நான் எப்போ குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? உங்களுக்கு எப்ப இந்த உடல் 100% ஃபிளெக்சிபிளா மாறி, அதாவது எல்லா பக்கமும் வளையிற திறனோட மாறி, எப்ப நீங்க சுறுசுறுப்பா ஆரோக்கியமா இருந்து எந்த பயிற்சி பண்ணாலும் எனக்கு வலியே வர்றதில்லை அப்படின்னு உங்க உடல் எப்ப மாறுதோ அப்பொழுது உங்கள் கர்மா 100% கழிந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். உடல் ரீதியான கர்மம். மன ரீதியான கர்மா அது வேற, அது ஞானம் அடைஞ்சாதான் கரையும். ஸோ உடல் ரீதியான கர்மாவை கரைப்பதற்கு யோகா போன்ற பயிற்சிகள் மூலம் உங்களுக்கு நீங்களே வலியை வர வைத்து கொண்டு, சரிங்களா, கர்மாவுடைய வேலையை குறைப்பதன் மூலமாக கர்மா அப்படிங்கக்கூடிய ஒரு செயலினுடைய விளைவுகள் நீங்க அனுபவிக்கணும் இல்லையா, அதை குறைப்பதன் மூலமாக, ஓகேங்களா, உங்களுடைய கர்மாவை நீங்கள் கழித்து கொள்ளலாம், ஆரோக்கியமாக வாழலாம். இது ஒரு பெரிய ரகசியங்க, கான்செப்ட். இது நிறைய பேருக்கு புரியாது. இயற்கை நிறைய விஷயத்த ரகசியமாவே வச்சிருக்கோம், யாருக்கிட்டையும் வெளிப்படையா சொல்ல விடாது. என்ன காரணம்னா, இதெல்லாம் இவங்க அனுபவிக்கணும் அப்படிங்கக்கூடியது விதி. அந்த விதியை மாத்துறதுக்கும், அந்த விதியை லைட்டா திசை திருப்பி விடுறதுக்கும்
சில ட்ரிக்ஸை அந்த நேச்சரே உள்ள வச்சிருக்கோம். அதை அவ்வளவு சீக்கிரம் நம்ம கண் பார்வைக்கு கொண்டு வராது. இந்த வீடியோவை கேட்குறீங்க, எத்தனை பேர் பார்க்க போறீங்க அப்படிங்கிறது தெரியாது. இதை பார்த்து அத்தனை பேரையும் ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியாது. பட் ஆனா இது உண்மை, ரகசியம். இது ஃபாலோ பண்றப்பையும் செய்யறப்பையும் தான் அவங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல வித்தியாசம் தெரியும். வலிக்கும் தான், அனுபவித்துத்தான் ஆகணும். வலியை அனுபவிக்கத்தான் உங்கள் கர்மாக்களையும், உடல் ரீதியான கர்மாக்களையும், அப்பொழுதுதான் நீங்கள் பரிசுத்தமான உடலாக மாறுவீர்கள். இது சத்தியம். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.